அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். த நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மத்திய அரசு நிறுவனத்தில் ஒரு வேலைவாய்ப்பு சம்மந்தமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். NIACL அப்படின்னு சொல்லக்கூடிய த நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், அதான் நிறுவனத்தினுடைய பெயர். அதில் 550 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கான காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு ரெகுலர் பேசிஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வரக்கூடிய நிரந்தரமான அரசு வேலை தாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரில் ஜென்ரலைஸ்டு அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அந்த 2 கேட்டகரிக்குள்ள வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் 550. அது என்னென்ன போஸ்ட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க, என்ன விவரம் அப்படிங்கிறது முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலி பணியிடங்கள் விவரங்கள் பார்க்கலாம். ரிஸ்க் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 50 காலி பணியிடங்களும், ஆட்டோமொபைல் இன்ஜினியருக்கு 75 காலி பணியிடங்களும், லீகல் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு 50 காலி பணியிடங்களும், அக்கௌண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு 25 காலி பணியிடங்களும், ஏஓ ஹெல்த் அதுக்கு 50 காலி பணியிடங்களும், ஐடி ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு 25 காலி பணியிடங்களும், பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு 75 காலி பணியிடங்களும், கம்பெனி செக்ரட்டரிக்கு 2 காலி பணியிடங்களும், ஆக்டேரியல் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு 5 காலி பணியிடங்களும், ஜென்ரலிஸ்ட்டுக்கு 193 காலி பணியிடங்களும், மொத்தம் 550 காலி பணியிடங்கள் அவங்க வேக்கன்சி வைஸ் ஒதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, டோட்டலாக கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. டேபிள் மாதிரி போட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்க முடியும். இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுற விரும்புகிற நண்பர்கள் எப்போ அப்ளை பண்ணணும்னா 7 ஆகஸ்ட் 2025 30 ஆகஸ்ட் 2025 அப்ளை பண்ணிக்கணும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 30 ஆகஸ்ட் 2025. எக்ஸாம் டேட் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பேஸ் 1 பேஸ் 2 சொல்லிட்டு 2 இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் 14th செப்டம்பர் 2025லையும், செகண்ட் எக்ஸாம் 29th அக்டோபர் 2025 அந்த டேட்லேயும் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த பதவிகளுக்கான சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 50,925 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. ஒரு ஹை சேலரியில் இந்த போஸ்டிங் இருக்கும். அடுத்து இந்த பதவிகளில் கல்வி தகுதி பார்க்கலாம். ஜென்ரலிஸ்ட் அந்த லிஸ்ட்டு அந்த 193 காலி பணியிடங்களுக்கு இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் கிராஜுவேட் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற பதவிகளுக்கு பார்க்கலாம். ரிஸ்க் இன்ஜினியர் அந்த போஸ்ட்டுக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் அதில் இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு பிடெக் அல்லது ME MTechல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அல்லது கிராஜுவேட்டில் இன்ஜினியரிங்கில் ஏதாச்சும் ஒன்று முடிச்சுட்டு கூடுதலாக டிப்ளமோவில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சேர்த்து முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து லீகல் ஸ்பெஷலிஸ்ட்டு அந்த போஸ்ட்டுக்கு கிராஜுவேட் அல்லது போஸ்ட் கிராஜுவேட்லேயே லா முடிச்சிருக்கணும். அடுத்து அக்கௌண்ட் ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட்டுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அது கம்ப்ளீட் பண்ணிக்கணும். காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் இது 2ல் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது MBAல ஃபினான்ஸ், அப்புறம் BGDM சொல்லக்கூடிய அதில் பினான்ஸ், MCOM முடித்தவங்க கூட அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏஓவில் ஹெல்த் போஸ்ட்டு. அதுக்கு MBBS MD MS அல்லது BGல மெடிக்கல் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது BDS MDS படித்தவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது BAMS BHMS அந்த போஸ்ட் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் அந்த BAMS BHMSல முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து IT ஸ்பெஷலிஸ்ட்டுக்கான கல்வி தகுதி BTech ME MTechல IT ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது MCA முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரியில் ஸ்டாட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஆக்சுவரியல் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ், பிஸ்னஸ் அனலிஸ்ட் இதில் ஏதாச்சும் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். கம்பெனி செக்ரட்டரி அந்த போஸ்ட்டுக்கு ACS FCS ஃப்ரம் ICSI அதை முடித்தவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கணும். அண்ட் கிராஜுவேட் போஸ்ட் அல்லது போஸ்ட் கிராஜுவேட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் ஏதாவது. ஓகேவா, அது கொடுத்துட்டாங்க. ஆக்சுவரியல் ஸ்பெஷலிஸ்ட் அந்த போஸ்ட்டுக்கு கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கூடுதலாக கிளியர்டு மினிமம் 4 அக்யூச்சுவல் பேப்பர்ஸ் ஃப்ரம் IAIல அல்லது IFOAல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா, அதை முடித்தவங்க மட்டும்தான் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். கல்வி தகுதி பார்த்துட்டோம். அடுத்த வயது வரம்பு நீங்கள் குறைந்தபட்சம் 21 வயதுக்குள்ளேயும் அதிகபட்சம் 30 வயதுக்குள்ளேயும் இருக்கணும்.
உங்களுக்கு வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. பொதுவாக கொடுக்கக்கூடிய வயது தளர்வு எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடங்கள், ஓபிசிக்கு 3 வருடங்கள், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 10 வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த வயது தளர்வை கணக்கு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த பதவிகளுக்கு நம்ம பார்க்க போகிற டீட்டெயில் வந்து தேர்ந்தெடுக்கும் முறை. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கும். அதை தொடர்ந்து மெயின் எக்ஸாமினேஷன், நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ, இந்த முறையில் எடுப்பாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ்க்கு 100 மார்க்குக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். அது பாருங்கள், சிலபஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு வந்து 30 கொஸ்டின்ஸ், ரீசனிங் எபிலிட்டிக்கு 35 கொஸ்டின்ஸ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடுக்கு வந்து 35 கொஸ்டின்ஸ், மொத்தம் 100 கொஸ்டின்ஸ்க்கு 100 மார்க்குக்கு இருக்குது. அடுத்து மெயின் எக்ஸாமினேஷன். மெயின் எக்ஸாமினேஷன் ஜென்ரலிஸ்ட்டுக்கு ஒரு சிலபஸும் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு அதுக்கு ஒரு சிலபஸும் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ் வச்சு பார்த்துக்கோங்க. ஜென்ரலிஸ்ட்டுக்கு வந்து 200 கொஸ்டின்ஸ்க்கு 200 மார்க்குக்கு உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் அதே மாதிரி 200 கொஸ்டின்ஸ்க்கு 200 மார்க்குக்கு வைப்பாங்க. அந்த சிலபஸை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தும் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. ஃபைனல் செலெக்ஷன் அதுக்கு பிறகு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த முறையில் தான் உங்களை தேர்வு பண்ணுவாங்க. இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான விண்ணப்ப கட்டணம் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாத மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் 850 ரூபா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் சொன்னோம். அந்த எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து ஃபேஸ் 1 அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், கடலூர், தருமபுரி, ஈரோடு மற்றும் நாமக்கல், இங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். நெக்ஸ்ட்டு நடக்கக்கூடிய மெயின் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருக்கும் அப்படின்னாக்க சென்னையில் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே இந்த இடத்துலலாம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். இந்த பதவிக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அந்த NIACL அந்த நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் கெரியர் பேஜ்க்கு வந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு 2025க்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க் ரெண்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம பார்த்தது கீழே உள்ள நோட்டிஃபிகேஷன், மேலே அப்ளை ஆன்லைன் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் மட்டும்தான் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். பெரும்பாலும் இந்த ஜென்ரலிஸ்ட் கேட்டகரிக்கு நிறைய நண்பர்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன டைம் வந்தப்போ கூட நண்பர்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி அது சம்மந்தமாக டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த சமயம் இந்த அப்டேட் வந்துருச்சு. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருக்குனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.